அண்ணன் அன்புமணி அவர்கள் சாதித்து விட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஆளுநர் உரையில் வெளியானது தகவல். ஆளுநர் உரையில் வாசித்தபடி ஆளுநர் அவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டார். அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் குவிந்து கொண்டிருக்கின்றது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்பது மிகப்பெரிய வெற்றி. இதற்காக அவர் எவ்வளோ கடுமையாக உழைச்சாரு. அவர் கையில் எந்த அதிகாரமும் இல்லை, எந்த ஆட்சியும் இல்லை. ஆனால் உழைத்தார், போராடினார், எல்லா கட்சியும் கூப்பிட்டு பேசினார். இன்னைக்கு போய் அதை ஆளுநர்கிட்டையும் சப்மிட் பண்ணார், தமிழக அரசுகிட்டையும் சப்மிட் பண்ணார். ஆளுநர் உரையில் வாசிக்கப்பட்டது, ஆளுநரின் உத்தரவு வெளிவந்தது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் தமிழ்நாட்டில். மிகப்பெரிய வெற்றி, தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி, அனைத்து ஜாதியினருக்கும் கிடைத்த வெற்றி, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான வெற்றி. இதுதான் வெற்றி, இதுதான் வளர்ச்சி, இதுதான் புகழ்ச்சி. எந்த அதிகாரமும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனால் சாதித்து விட்டார். பாமக அன்புமணி அண்ணன் அவர்கள் சாதித்து விட்டார். மருத்துவர் அண்ணன் அவர்கள் சாதித்து விட்டார். இன்னைக்கு மேலும் அவர் என்னையா சாதிக்கணும்? இதுக்கப்புறம் ஏகப்பட்டதை சாதிச்சிட்டாரியா. 108 ஆம்புலன்ஸ்ல இருந்து சுகாதாரத்துறை இந்தியாவில் மேம்படுத்தின வரைக்கும், இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போவது வரைக்கும் அவர் பண்ண சாதனை தான். இதை தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும். எனக்கு இப்பவே கண் முன்னாடி எப்படி தெரியுது, நம்முடைய தமிழக இளைஞர்கள், பாட்டாளிகள், அனைத்து ஜாதியினரும் அவங்க ஜாதிக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு கிடைத்து அரசு வேலையில் வந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவர்களுக்கான அரசு வேலை ஒதுக்கீடுகள் அதிகப்படுத்தப்படுகிறது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அடுத்த 10 ஆண்டுகளில் பல குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது மிகப்பெரிய வெற்றி. பெருமை அடைகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு அடிமட்ட தொண்டனா இருக்கிறத நினச்சி பெருமை அடைகிறோம். இதனால பெருமை அடைகிறோம். எவ்வளோ பெரிய வெற்றி தருமா? இதுதான் வளர்ச்சி, இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேணும். ஆளுநர் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு அவர் பாதத்தை தொட்டு வணங்குறோம். அவர் பாதத்தை தொட்டு வணங்குறோம். அடுத்த எங்கள் தலைமுறையெல்லாம் நல்லா இருக்க போகுது. அவரால், அன்புமணி அண்ணனால அடுத்த எங்கள் தலைமுறையெல்லாம் நல்லா இருக்க போகுது. வாழ்க அண்ணன் மருத்துவர் ஐயா அவர்கள், அன்புமணி அண்ணன் அவர்கள். அன்புமணி அண்ணன் அவர்கள் வாழ்க. மருத்துவர், படித்தவர் என்பதை நிரூபித்து விட்டார்.